என் பிள்ளைய துள்ள துள்ள கிடத்து கொண்டிருக்கா தூக்கு போட்டு ஐயா தூக்குல விட்டுருக்கா எனக்கு நீதி கிடைக்கணும் ஐயா என் புள்ள போனது மாதிரி என் தங்கமே போயிருச்சு தரையில் ஐயா என்ன மாதிரி எத்தனோ மக்கள் பிள்ளைய இழந்து நிற்கிறவங்களுக்கெல்லாம் நீதி கிடைக்கணும் ஐயா நீதி கிடைக்கணும் ஐயா என் குடும்பத்தை தன்தரையா ஆக்கிட்டானே ஐயா எங்களுக்கு வயிறார கஞ்சி ஊத்திக்கிட்டு இருந்துச்சு ஐயா நான் பணத்தை கட்டடமா நான் கல்லு மண்ணு தமந்து நான் மிளகாய கடைச்சிக்கிட்டு ஐயா முதலமைச்சர் ஐயா நான் முடியாம இருந்தா கூட என் பிள்ளைய நல்லா இருக்கணும்னு காய்ச்சலோட போனேனே ஐயா நான் கல்லு மண்ணு தமந்தனே ஐயா நான் காய்ச்சலா கிடக்கிறதுக்கு கூட நான் பார்க்காம மாத்திரைய போட்டுக்கிட்டு என் பிள்ளையில நான் படிக்க வச்சு ஒரு வேலையில ஆபீஸ்ல விட்டுருந்தேன் ஐயா என் பிள்ளைய மவனமா தூக்கிட்டு போய் துருக்கு போட்டு கொண்டு விட்டாக்கி எடுத்து ஐயா முதலமைச்சர் ஐயா எனக்கு நீதி கிடைக்கணும் ஐயா எனக்கு மனித உதவியெல்லாம் இல்லை ஐயா நீங்க இருக்கிறவனு நான் கொண்டாந்து விட்டேனே ஐயா ஐயா நீங்க இருக்கவனு என் பிள்ளைய கொண்டாந்து விட்டேனே ஐயா எனக்கு பிறக்க வேண்டிய பிள்ளை இல்லை ஐயா எனக்கு பிறக்க வேண்டிய பிள்ளை இல்லை நான் வெங்கடத்துக்கு கூட நான் வாங்கினாலும் என் பிள்ளைகள் கஷ்டப்பாடுபட்டு கஞ்சி ஊத்துறேனே ஐயா முதலமைச்சரியா ஒரு ஆபீஸ்ல வேலை பார்த்துச்சு ஐயா தமிழ்நாட்டுக்கே நீங்க இருக்கிறவனு நான் நம்பிக்கையா விட்டேனே ஐயா எனக்கு இப்ப நீதி சொல்ல ஆள் இல்லையா ஐயா எனக்கு சொல்லுங்க ஐயா எனக்கு உடனடியாக எனக்கு நீதி கிடைக்கணும் ஐயா இவனை விட்டா இன்னும் எத்தனை பொண்ணுகளை கொடுத்து கொள்ளுவான்னு எனக்கு தெரியல ஐயா உங்களுக்கு தெரியும் ஐயா நான் படிக்காதவ ஒரு கிராமத்துல உள்ளவ ஐயா எனக்கு நீதி வழங்கணும் ஐயா எனக்கு நீதி வழங்கணும் என் குடும்பத்தை குப்பரை கவுத்துட்டானே ஐயா எங்களுக்கு பாத்தியாரா இப்படி கஞ்சி ஊத்திக்கிட்டு இருந்துச்சு முதலமைச்சர் ஐயா எங்களுக்கு இன்னும் யாரும் இல்லை ஐயா நீங்க பதில் சொல்லுங்க ஐயா உங்களை நம்பி தானே நாங்க இருந்தோம் எங்களுக்கு நீதி கிடைக்கணும் ஐயா முதலமைச்சர் ஐயா எங்களுக்கு நீதி கிடைக்கணும் ஐயா என் தங்கத்தை தரையில வச்சது மாதிரி எத்தனோ பெண்கள் வச்சிருக்காங்க ஐயா அவங்களுக்கெல்லாம் நீதி கிடைக்கணும் ஐயா அது மாதிரி எனக்கு நீதி சொல்லுங்க ஐயா நான் முடியாதவ எங்க வீட்டுக்காராலும் முடியாத நாங்க ஒரு கிராமத்துல இருக்கிறோம் ஐயா 10 காசு வருமானம் இல்லை ஐயா என் புள்ள கஞ்சி ஊத்துனுச்சு என் பிள்ளையில கஷ்டப்பட்டு கல்லு மண்ணு சுமந்து நான் வளர்த்து ஆளாக்கி அதை படிக்க வச்சு ஒரு வேலையில கொண்டாந்து மெட்ராஸ்ல விட்டேன் ஐயா எனக்கு இப்ப நாது இல்லை ஐயா நீங்க தீர்ப்பு சொல்லுங்க ஐயா முதலமைச்சர் ஐயா உங்களை நம்பித்தான் இருக்கிறேன் ஐயா எனக்கு உடனடியாக எனக்கு நீதி கிடைக்கணும் ஐயா எனக்கு நீதி கிடைக்கணும் ஐயா எனக்கு நீதி கிடைக்கணும் ஐயா நான் குடும்பத்தை குட்டியாத்தர ஆக்கி விட்டானே ஐயா எனக்கு நீதி கிடைக்கணும் நான் படிக்காதவன் என் பிள்ளைய நான் கட்டடமா கல்லு மண்ணு சம்மந்தம் 3 பிள்ளைகளை நான் படிக்க வச்சேனே ஐயா எனக்கு தெரியாம தூக்கிட்டு போயிட்டானே ஐயா அந்த ஹாஸ்டல்ல எங்களை கேட்காம எப்படி ஐயா விட்டேன் எப்படி விட்டாங்க ஐயா எனக்கு முதலமைச்சரை உடனடியாக எனக்கு பதில் எனக்கு நீதி கிடைக்கும் எனக்கு நீதி கிடைக்கணும் ஐயா எனக்கு நீதி கிடைக்கணும் ஐயா எனக்கு நீதி கிடைக்கணும் எங்க வீட்டுக்காரரும் முடியல இப்போ போன வாரத்துல பெரியாஸ்பத்திரியில் போய் நான் இருந்தேன் ஐயா காளையார் கோயில்ல நான் பெத்த மக வருவோம்னு சொன்னா ஐயா நான் சம்பாத்தியம் போயிரும் 10 காசு நம்ம கொடுத்து விடுற பழக்கம் நீ இருடி அப்படின்னு பெரியாஸ்பத்திரியில் நான் போய் படுத்து கிடந்தேன் ஐயா பெரியாஸ்பத்திரியில் பார்த்தேன் ஐயா நான் பெத்த நான் பணத்தை கட்டி படிக்க வச்சு நான் கட்டடமா மண்ணு சுமந்து நான் படிக்க வச்சு நீங்க நீதி உடனே எனக்கு சொல்லணும் ஐயா எனக்கு நீதி உடனே சொல்லணும் நான் பெத்த மகளுக்கு நீதி சொல்லுங்க அது மாதிரி எத்தனோ பெண்களுக்கு நீங்க நீதி சொல்லணும் ஐயா முதலமைச்சரே உங்களை நம்பி நான் மெட்ராஸ் தெருவில் விட்டேன் ஐயா என் பிள்ளைய தூக்கு போட்டு கொண்டு விட்டேன் எடுத்தேன் ஐயா எனக்கு நீதி கிடைக்கணும் எனக்கு உடனடியாக நீதி கிடைக்கணும் ஐயா என் குடும்பத்தை குப்பரை கவுத்துட்டேன் எனக்கு இன்னும் முடியல ஐயா நான் பெரிய ஆஸ்பத்திரிக்கு தான் ஐயா போவேன் நீங்க கட்டின ஆஸ்பத்திரின்னு தான் ஐயா நான் பெரிய ஆஸ்பத்திரிக்கே தான் ஐயா போவேன் எனக்கு ரொக்கத்துக்கு போவாலாம் எனக்கு வழி இல்லை ஐயா நான் பெத்த மக எனக்கு கஞ்சி ஊத்திக்கிட்டு இருந்துச்சு ஐயா பணத்தை கொட்டி வெஞ்சடத்துக்கு கூட வாங்க மாட்டேன் ஐயா அதுக்கு காலேஜுக்கு போகணும்னு அதை படிக்க வச்சேனே ஐயா
3 பிள்ளைகளையும் நான் படிக்க வச்சிருக்கேன் ஐயா. நான் பெத்த மகன். இதுதான் எனக்கு லாஸ்ட்ல உள்ளதே எனக்கு கஞ்சி ஊற்றிக்கிட்டு இருந்துச்சு ஐயா. என் குடும்பத்தை குப்பரை கவுத்துட்டானே ஐயா. முதலமைச்சர் ஐயா, முதலமைச்சர் ஐயா, எனக்கு பேசுகிறாங்கண்ணா. அண்ணா, என் பேர் வந்து அந்தோணி குழந்தைசாமி. என்னுடைய தங்கச்சி பேர் வந்து திவ்யா. கடந்த 2024ஆம் ஆண்டு நம்ம சென்னையில் உள்ள ஓட்டி அம்பத்தூர் ஏர்டெல் நிறுவனத்தில் அவங்களுக்கு வேலை கிடச்சிருன்னு சொல்லி நான் தான் கொண்டு வந்து ஹாஸ்டலில் சேர்த்து விட்டுருந்தேங்க. ஹாஸ்டல் பேர் வந்து ராஜலக்ஷ்மி உமன்ஸ் ஹாஸ்டலு. அங்கே நான் தங்கச்சியை வந்து சேர்த்து விட்டுட்டு அவள் கரெக்டாக வேலைக்கு போயிட்டு இருந்தா. டெய்லி வீடியோ கால் பேசுவோம். நான், அம்மா, தங்கச்சி எல்லாருமே வீடியோ கால் டெய்லி பேசுவோம். நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தா. டெய்லி 2 மாதத்துக்கு ஒருக்கா வீட்டுக்கு வந்துட்டு போவாள். கடைசியாக கூட டிசம்பர் மாதம் கிறிஸ்மஸுக்கு வீட்டுக்கு வந்துட்டு சந்தோஷமாக தான் கிறிஸ்மஸ் கொண்டாடிட்டு கிறிஸ்மஸ் பண்டிகை கொண்டாடிட்டு போனான். திரும்பி கடைசியாக அம்பத்தூர்லேருந்து எங்களுக்கு ஜனவரி 3ஆம் தேதி போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எங்களுக்கு கால் பண்ணாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி திவ்யாவுடைய அண்ணன் அந்தோணி குழந்தைசாமிலான்னு கேட்டாங்க. ஆமான்னு சொன்னேன். சொன்ன உடனே அவங்க இந்த மாதிரி உங்கள் தங்கச்சி வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி எங்கள்கிட்ட உடனே சொல்லியிருந்தாங்க. நாங்கள் உடனே பதறி போய் அங்கேருந்து பஸ் ஏறி மறுநாள் காலையில் இங்கே வந்து சேர்ந்தோம். இங்கே வந்து சேர்ந்தோடனே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க தங்கச்சியும் இன்னொரு பையன், அந்த பையன் பேர் வந்து கார்த்திக் ராஜா, அவங்க 2 பேரும் சேர்ந்து வந்து ஒரடகம் வெங்கடாபுரத்தில் வந்து வாடகைக்கு வந்து வீடு எடுத்திருந்தாங்க. அவங்க 2 பேருக்கு நிச்சயமாயிடுச்சுன்னு சொல்லி மோதிரத்தை மட்டும் காமிச்சு வீடு எடுத்திருந்தாங்கன்னு எங்கள்கிட்ட சொன்னாங்க. அப்படி சொன்னோடனே நாங்கள் பதறி போய் அப்படிலாம் எடுத்துக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது, லாஸ்ட்டாக லேடிஸ் ஹாஸ்டலில் தான் நாங்கள் விட்டுருந்தோம் அப்படின்னு நாங்கள் சொல்லியிருந்தோம். மறுபடியும் சம்மந்தப்பட்ட இடத்துக்கு எங்களை கூட்டிகிட்டு போய் காமிச்சாங்க. நாங்கள் பார்த்தப்போ அங்கே வீட்டு ஓனர் அம்மா சொன்னாங்க, இந்த மாதிரி அவங்க 2 பேருக்கு நிச்சயம் ஆயிடுச்சுன்னு சொல்லி தான் எங்கள்கிட்ட வந்து வீடு கேட்டாங்க, நாங்கள் கொடுத்தோம் அப்படின்னோம். நான் உடனே கேட்டேன், இல்லைங்க அவங்க ராஜலட்சுமி அந்த உமன்ஸ் ஹாஸ்டலில் தான் இருந்தாங்க அப்படின்னு. இல்லைங்க ப்ரூஃபெல்லாம் காமிச்சாங்க, இது உங்கள் தங்கச்சி தானே அப்படின்னு. இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் வந்து வீடு எடுத்திருந்தாங்கன்னு சொன்னோன்னே எங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சி மூட்டும் தகவலாக இருந்துச்சு. மறுபடியும் நாங்கள் அங்கே பார்த்துட்டு மறுபடியும் போய் அங்கே ராஜலட்சுமி அந்த உமன்ஸ் ஹாஸ்டலில் போய் நான் செக் பண்ணேன். இந்த மாதிரி நான் சேர்த்து விடும்போது நான் தானே வந்து சேர்த்து விட்டுருந்தேன், அப்போ என்னுடைய மொபைல் நம்பர் தான் கொடுத்துருந்து சேர்த்து விட்டுருந்தாங்க. அவங்கள்ட்ட கேட்டதுக்கு இல்லைப்பா இந்த மாதிரி அவங்க இந்த மாதிரி வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போனாங்க, அதனால் நாங்கள் கேர்லெஸ்ஸாக நாங்கள் யார்ட்டையும் இன்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷனில் என்ன நடந்துச்சுன்னு விசாரிக்கும்போது இந்த மாதிரி உங்கள் தங்கச்சி கார்த்திக் ராஜா 2 பேர் வந்து நவம்பர் 7ஆம் தேதி வந்து இந்த மாதிரி தனியாக வந்து ரூம் எடுத்துருக்காங்க, வீடு வாடகைக்கு எடுத்து 2 பேர் தங்கியிருந்தாங்க. அவங்க தங்கியிருக்கும்போது இவங்க 2 பேருக்கு ஏதோ பிரச்சனை, கார்த்திக் ராஜா இவங்க தான் இருந்தாங்கப்பா, லிவிங் டுகெதரில் இருந்தாங்க. கடைசியாக பார்த்தா 3ஆம் தேதி வந்து இவங்க 2 பேருக்கு பிரச்சனை, இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த கார்த்திக் ராஜாங்கிற பையனை நான் இது நாள் வரைக்கும் எங்கள் வீட்டிலேயே என் தங்கச்சி யார்ட்டையுமே சொன்னதும் கிடையாது. நாங்கள் அன்றைக்கி தான் போலீஸ் ஸ்டேஷனில் எங்களுக்கு அந்த பையனுடைய ஃபோட்டோ காமிச்சு சொன்னாங்க. அதுக்கப்புறம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு அங்கே இது பண்ணியிருக்காங்க நீங்கன்னு சொல்லி நான் அப்போ வந்துக்கிட்டு தான் இருந்தேன், நான் ஸ்பாட்டுக்கு கூட வரல. அதுக்கு முன்னாடி அப்பா அம்மா வந்து கொஞ்சம் படிப்பறிவு இல்லாதனால அவங்கள்ட்ட எழுதி வாங்கி போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறேன்னு சொல்லி பண்ணிட்டாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது நாங்கள் பாடியும் கூட உருப்படியாக எங்கள் தங்கச்சியோடைய ஃபோட்டோ கூட எங்கள்கிட்ட நேரடியாக காமிக்க கூட கிடையாது. பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதேம்மா, நாங்கள் அந்த பையனை உடனே அரெஸ்ட் பண்ணி நாங்கள் உள்ளே வச்சிருவோம், சாயந்தரத்துக்குள்ளே நீங்கள் நல்லபடியாக போய் வீட்டில் போய் நல்லடக்கம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து சொல்லி அவங்க சொன்ன வார்த்தை கட்டுப்பட்டு தான் நாங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனோம். அங்கே போயிட்டு அடக்கம் பண்ணிவிட்டு அடுத்த 2 நாள் கழிச்சு ஜனவரி 7ஆம் தேதி நான் திரும்பி இங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தேன். என்னுடைய அட்வொகேட் மூலியமாக நான் போய் விசாரிக்கும் போது போலீஸ் ஸ்டேஷனில் அந்த பையனை இன்னும் நாங்கள் தேடிக்கிட்டு தான் இருக்கிறோம், இன்னும் அந்த பையனை நாங்கள் இன்னும் பிடிக்கலப்பா, அந்த பையன் தான் அக்யூஸ்டுங்கிறத நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மறுபடியும் நானும் ஒரு 2-3 நாளாக என்னுடைய அட்வொகேட் மூலியமாக போய் அந்த வீட்டோட சிசிடிவியில் நான் போய் பார்க்கும்போது அந்த சிசிடிவியில் சம்பவம் நடந்த 3ஆம் தேதி 4 மணிக்கு அந்த ஃபுட்டேஜை நான் பார்க்கும்போது அந்த ஃபுட்டேஜில் 3ஆம் தேதி காலையில் விடியங்காத்த 4 மணிக்கு தங்கச்சியும் அந்த பையனும் வந்திருக்கான். அந்த பையன் கால் ட்ரெஸ் டவுசர் மட்டும் அணிஞ்சிட்டு வெளியில் வந்து தங்கச்சியை வந்து அவன் கூட்டிக்கிட்டு போவான். அந்த வீடியோவில் அந்த தங்கச்சியை உள்ளுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கான வீடியோ நகல் தான் இங்கே இருக்குதுங்க. திரும்பி அந்த தங்கச்சி கூட்டிகிட்டு போயிட்டு 12:45 அன்னை காலையிலே அன்றைக்கி விடியங்காத்தால் 12:45 அந்த பையன் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி திரும்பி வெளியில் வந்துட்டான். வெளியில் வந்து அவன் வெளியிலேருந்து உட்காந்து ஏதோ தப்பு நடந்த மாதிரி தலையில் கையை வச்சு உட்காந்துருந்தான் அந்த ஃபுட்டேஜில். திரும்பி 4:45 அதே ஃபுட்டேஜை திரும்பி பார்க்கும்போது அந்த பையன் அந்த ரூமில் இருந்து அவனுடைய பேக்கையும் அவனுடைய திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு தொப்பியை மாட்டிட்டு தங்கச்சி கழுத்தில் போட்டிருந்தா 1.5 பவன் செயினை எடுத்துக்கிட்டு ஓடி போயிட்டாங்க இப்படின்னு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து சொன்னாங்க. அப்போ நான் ஃபுட்டேஜையும் போய் செக் பண்ணும்போது அந்த மாதிரி தான் இருந்துச்சு. மறுபடியும் நம்ம ஜனவரி 15ஆம் தேதி அந்த பையனை வந்து அவனே அட்வொகேட் மூலியமாக வந்து ஆஜராயிருக்கேன்னு சொல்லி எங்களுக்கு போலீஸ்லேருந்து தகவல் சொன்னாங்க. நாங்கள் நேரடியாக போகும்போது வீட்டுக்குள்ளே போய் நான் இடையிலே போலீஸை கூட்டிகிட்டு போகும்போது அந்த வீட்டுக்குள்ளே வந்து பின்னாடி கதவு 2 மாதமாகவே பூட்டவே முடியாதுங்க, நம்ம ஓப்பனாக தான் இருக்குமா. பின்னாடி ஒரு காட்டு பகுதி ஒன்று இருந்துச்சுங்க. நான் போலீஸ்கிட்ட சொல்லி அந்த காட்டு பகுதியை பற்றி கேட்டேங்க. பக்கத்தில் ஒரு 10 லிட்டர் ட்ரம் ஒன்று இருந்துச்சு. அந்த ட்ரம்மை எடுக்கும்போது அது கீழே தான் அவனுடைய பைக்கு கீழே ஒழிச்சு வச்சுருந்தாங்க. அதையும் நான் போலீஸை எடுத்து நான் ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு திரும்பி போலீஸார்ட்ட நான் கேட்டேன், இந்த மாதிரி திங்ஸ்லாம் நீங்கள் இன்னும் ஹேண்ட் ஓவர் பண்ணாமல் வச்சுருக்கீங்க சார்ங்கிறது. இல்லைப்பா அந்த பையனை பிடிச்சோடனே நாங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவோம்னு சொல்லி வீட்டை நானும் போலீஸாரும் ஃபுல்லாகவே நாங்கள் தேடி பார்த்துட்டு வீட்டை மறுபடியும் லாக் பண்ணி வச்சுட்டு வந்தோம். அந்த பையன் மாட்டினப்போ தங்கச்சியோடைய செல்லு வந்து
மறுபடியும் அதே செல்ஃபில் இருந்து வீட்டுக்குள்ளேருந்து எடுத்து கொடுத்தது எங்களுக்கு மர்மமாக இருக்குதுங்க. நான் அப்போவும் நான் போலீஸார்கிட்ட கேட்டேன், நம்ம ஃபுல்லாக அந்த இடத்துல எல்லாம் தேடி இருந்தோம், எப்படிங்க சார் இடத்துல போலீஸ்கிட்ட நான் கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அது எங்களுக்கு தெரியலப்பா, செல்ஃபில் அவன் செல் எடுத்து கொடுத்தான்னு சொன்னாங்க. நாங்கள் செல்ஃபெல்லாம் முன்னாடியே வந்து நானும் போலீஸார் கூட தலைமையிலே நான் ஆரஞ்சு பார்க்கும்போது அந்த இடத்துல செல்ஃபே இல்லை. பின்னாடி கதவை அதுக்கப்புறமா போலீஸ்கார் யாருமே அதை கரெக்டாக லாக் பண்ணவும் கிடையாது பின்ன. அதே சமயம் சிசிடிவி ஃபுட்டேஜ் 4-5 இடத்துல இருந்துச்சு. எந்த ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜுமே அதோடைய ஹார்ட் டிஸ்க்கை வந்து இப்போ வரைக்கும் ஹேண்ட் ஓவர் பண்ணி வைக்க கிடையாதுங்க. இது எங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஊட்டுச்சுங்க. இப்போ கடைசியில் அந்த பையனுக்கு வந்து இப்போ லாஸ்ட்டாக மறுபடியும் என்ன சொல்கிறாங்கன்னா, அவனை விடுதலை பண்ண போகிறோம். அந்த பையனுக்கு வந்து இப்போ ஏசி சார் என்கிட்ட சொல்லும்போது அந்த பையன் லைவாக என்கிட்ட என்ன சொல்கிறான்னா, எங்கள் 2 பேருக்கும் சண்டை நடந்துச்சு. நான் வந்து ஃபஸ்ட்டு தங்கச்சியோட செல்லை வாங்கி கோபத்தில் நான் உடச்சிட்டேன். திரும்பி வந்து தங்கச்சி வந்து என் செல்லை வாங்கி உடச்சிச்சு. நான் சண்டை போட்டுட்டு தங்கச்சியோட செயின் அத்துட்டு நான் செயினை தரமாட்டேன்னு சொல்லி எங்கள் 2 பேருக்கு வாக்குவாதம் வந்துச்சு. வாக்குவாதம் வந்ததுக்கப்புறம் அது என்ன பண்ணுச்சுன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லி அந்த பையன் ஆச்சரியமூட்டுற ஒரு செயலை சொல்கிறான். அந்த செயினை எடுத்துக்கொண்ட பெங்களூரில் உள்ள ஆக்சிஸ் பேங்க்கில் போய் அந்த செயினை அடகு வச்சுட்டு அவன் ஒரு 10 நாளாகவே அவன் வந்து வரவே கிடையாது. அவன் என்ன சொல்கிறான், நான் முன்னாடியே வந்து ஆஜராகிருப்பேங்க சார், இந்த மாதிரி என்னுடைய அட்வொகேட்டு தான் சொன்னாங்க, நீ இப்போ வர வேணாம், நான் சொல்லும்போது வந்து நீ ஆஜராகினீங்கன்னா நான் அதுக்கப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லி கரெக்டாக ஜனவரி 15 நம்ம T1 அம்பத்தூர் நிலையத்தில் வந்து அவன் ஆஜராகினான். அது மட்டும் இல்லாமல் இப்போ கடைசியாக போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இப்போ வந்துச்சு. அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் எங்களுக்கு தகுந்த எந்த ஒரு இதுவுமே தெளிவாக போடாமல் எத்தனை மணிக்கு தங்கச்சி இறந்தா அப்படிங்கிற ஒரு டைம் டேபிளையுமே அதில் வைக்காமல் எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. நான் நிறைய விஷயத்த நான் போலீஸ்கார்ட்ட நான் கேட்கும்போது 1-2 விஷயத்த வந்து எங்கிட்ட எதையுமே ஷேர் பண்ண மாட்டேங்கிறாங்க. எல்லா விஷயத்துலையும் பாதி விஷயத்த எங்கிட்ட மறைச்சி தான் பேசுகிறாங்க. எங்களுக்கு போலீஸ்காரர் இதில் நீ அப்புறம் பேசுமா. அதுக்கப்புறம் நான் போலீஸ்கார்ட்ட நான் சில விஷயத்தை கேட்கும்போது அங்கிட்ட எந்த ஒரு விஷயத்தையுமே என்கிட்ட காமிக்கவும் மாட்டேங்கிறாங்க. நான் சில ஏதாச்சும் கிராஷ் கொஸ்டின் கேட்டாலே போலீஸ் இதை எதுக்கு நீ கேட்குற, நீ எதாக இருந்தாலும் போய் கோர்ட்டில் பார்த்துக்க, அந்த பையனை நாங்கள் ஆஜர் பண்ணிட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. அதே சமயம் ஏசி சார் தான் இந்த கேஸை வந்து அவருடைய தனிப்படையை வச்சு தான் இந்த கேஸை முடிச்சாருங்க. அப்போக்கி ஏசி சாரே வந்து அந்த பையனை விசாரித்து 306 350 செக்ஷனை போட்டு ஏன்னா அரெஸ்ட் பண்ணுங்கள், அந்த பையன் வந்து கொலை முயற்சிக்கு தூண்டி இருக்கிறேன், அது கன்ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லி அந்த பையனுடைய வாக்குமூலத்தில் சொன்னாங்க. அந்த தங்கச்சியோடைய செயினையும் தூக்கிட்டு போன அந்த பையன் தான் சொல்கிறது வாக்குமூலத்தில் அவன் சொல்லியிருந்தான். ஆனால் அவன் மேலே மறுபடியும் காவல்துறை வந்து 350 போடாமல் 306 மட்டும் போட்டு அவனை இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதனால் எங்களுக்கு எந்த ஒரு நீதியுமே கிடைக்கல. நாங்கள் இப்போ கடந்த ஒரு மாதமாகவே போலீஸ்காரர் என்ன சொன்னால், இதுக்கு நீங்கள் எந்த ஒரு வருத்தமும் பட வேணாம், நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே ப்ராப்பராக நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேமா அப்டேட் தரேன்னு சொல்லி எங்களை இங்கேருந்து தங்கச்சியை கொண்டு நல்லடக்கம் பண்ணுற வரைக்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண போலீஸ்காரர் இப்போ மறுபடியும் ஆப்போசிட்டாக நாங்கள் எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் எங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டேங்கிறாங்க, ரொம்ப அலக்கழிக்கிறாங்க. இது மாதிரி வேறு எந்த ஒரு குழந்தைகளுக்கும் இல்லை, இங்கே வர நம்ம தென் மாவட்டத்திலேருந்து வர பெண்கள் எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பு கருதி இதை நாங்கள் மறுபடியும் ப்ரெஸ்கிட்ட எடுத்துக்கிட்டு வரோம். ஏன்னா இன்றைக்கி எங்கள் தங்கச்சியை நாங்கள் இழந்துருக்குறோம், திரும்பி எங்களால் எங்கள் தங்கச்சியை மீட்க முடியாது. ஆனால் இதே மாதிரி என்னுடைய தங்கச்சி மாதிரி எத்தனையோ பிள்ளைங்க இங்கே படிக்க வந்திருக்குங்க. அந்த மாதிரி படிக்க வந்த பிள்ளைய, வேலைக்கு வந்த பிள்ளைய எல்லாரையும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த கேஸை திரும்பி நடத்தி எங்களுக்கு நல்ல ஒரு நீதியை வழங்கி தரணும். பெண்கள் எல்லாருக்கும் நல்ல ஒரு பாதுகாப்பை வழங்குவார்கள். இதை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் எங்கெங்கேயோ போய் பார்த்தா எங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் நீதி எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. இதே மாதிரி அந்த பையன் பல பெண்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி அவன் இப்போ பின்னாடி விசாரிக்கும் போது அவன் பல பெண்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி நடந்திருக்காங்கிறது தெரிய வருது. திரும்பி அவன் அசால்ட்டாக வெளியில் வந்துட்டான்னா மறுபடியும் இதே மாதிரி எத்தனையோ பெண்களுடைய வாழ்க்கையை மோசடி செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம நீதிபதி ஐயாவும் நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் ஐயாவும் இதில் தக்க நடவடிக்கை எடுத்து அவனுக்கு அதிகபட்ச தண்டனையாக மரண தண்டனை இல்லை ஆயுள் தண்டனை வழங்கி பின்வரும் இதனால் எதிர்காலத்தில் வர பெண்களுக்கு முக்கியமாக பாதுகாப்பு வழங்குமாறு இந்த கேஸ் வந்து ஒரு நல்ல ஒரு தீர்வாகவும் நீதி வழங்குமாறு நான் மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். கார்த்திக் ராஜாவை அரெஸ்ட் பண்ணப்போ ஏசி சார் வந்து என்னை ரூமில் கூப்பிட்டுருந்தாங்க. கார்த்திக் ராஜாவை அரெஸ்ட் பண்ணியிருந்தப்போ என்னை ஏசி சார் உள்ளே கூப்பிட்டுருந்தப்போ கார்த்திக் ராஜா கிட்ட, தம்பி நீ எதுவும் கிராஸ் கொஸ்டின் கேட்கக்கூடாதுன்னு சொல்லி என்னை எதுவும் கேட்க விடாமல் என்ன நடந்துச்சுன்னு மட்டும் கார்த்திக் ராஜாவை சொல்ல சொன்னாங்க. அப்போ கார்த்திக் ராஜா என்ன சொன்னாருன்னா, இந்த மாதிரி நானும் திவ்யாங்கிற பொண்ணும் ஒரு வருஷமாக லவ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தார் கார்த்திக் ராஜா. ஆனால் எங்கள் தங்கச்சி லவ் பண்ணியிருந்தா எங்கள் குடும்பத்தில் எல்லாத்தையுமே என்கிட்ட ஓப்பனாக சொல்லிடுவா. என்கிட்ட இல்லைன்னா என்னுடைய அக்கா ஜெனிஃபர்கிட்ட சொல்லுவா. நான் போய் விசாரித்தப்போ எங்கள் யாருக்குமே கார்த்திக் ராஜங்கிற ஒரு பேருங்கிறதே எங்களுக்கு தெரியாது.
அவங்க வேலை செஞ்ச ஆஃபீஸ் T1 அம்பத்தூரில் உள்ள ஓட்டியில் உள்ள ஏரியாவில் போய் நான் கேட்டப்போ அவங்க வேலை செய்கிற ஆஃபீஸில் நான் கேட்டேன். நேரடியாக கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இவங்க லவ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு வாய்ப்புமே கிடையாது, இதில் சதி தான் நடந்திருக்குங்க. ஏன்னா தங்கச்சி லவ் பண்ணியிருந்தா எங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்லியிருக்கோம், இல்லை கார்த்திக் ராஜா எங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நான் எல்லா டைமும் நான் கேட்டேங்க. அங்கே வேலை செய்கிற அவருடைய ஃப்ரெண்ட்ஸு, அவருடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்குமே நான் கால் பண்ணி கேட்டுட்டேன். ஆனால் யாருமே வந்து கார்த்திக் ராஜாங்கிற ஒரு பையனே எங்களுக்கு தெரியாது, அப்படியே இருந்தாலும் அவள் அந்த பையனை லவ் பண்ணவே கிடையாது, அந்த பையன் போய் தான் சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் அந்த பையனுடைய அக்கா சுகுணான்னு சொல்லி இருக்கிறாங்க. நான் விசாரித்தப்போ அவங்க அக்காவும் அந்த பையனும் தான் ரொம்ப க்ளோஸ் ஆமாம். அவங்க 2 பேரும் சேர்ந்து தானே ஏதோ ஏமாற்றி உங்கள் தங்கச்சி வந்து ஹாஸ்டல்லேருந்து கூட்டிகிட்டு போயிருக்கணும்னு சொல்லி அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு எங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. இதை நான் கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னால், அந்த பையன் சொல்கிறது எதையுமே நீங்கள் நம்பிடுறாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் வந்து இந்த மாதிரி 2 பேருக்கு சண்டை நடந்துச்சுன்னு சொன்னால், மாற்றி செல்லை உடச்சிக்கிட்டோம்னு சொன்னால், கோவத்தில் செயினை நான் அத்துட்டு நான் இது முடிஞ்சதை பாருன்னு சொல்லி நான் திட்டிட்டு நான் வெளியில் கிளம்ப போனேன். மறுபடியும் அவள் கோச்சிக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தா. மறுபடியும் நான் சமாதானப்படுத்தி என்னை பார்த்து சிரிச்சிட்டு தான் தங்கச்சி தூங்குச்சு. திவ்யாங்கிற பொண்ணு என்னை பார்த்து சிரிச்சிட்டு தூங்கும். நான் பக்கத்தில் நல்லா தான் நான் தூங்குனேன். சிரிச்சிட்டு தூங்கினேன். ஒரே நிறுவனத்தில் ஏற்ற நிறுவனத்துங்கிற ஒரே நிறுவனத்தில் 2 பேரும் பணியாற்றினாங்க. ஆமாங்க சார். ஆமாங்க சார். தனியாக போய் வீடியோ எடுத்து ஸ்டே பண்ணியிருக்காங்க. எப்படி இதில் கார்த்திக் ராஜாவுடைய அக்கா சுகுணா எப்படி உள்ளே வரான்னு தெரியுதுன்னா, நான் விசாரிக்கும் போது கார்த்திக் ராஜாவுடைய அக்காவுடைய குழந்தைக்கு இப்போ இடையில எமர்ஜென்சியாக வந்து கொஞ்சம் பணம்லாம் தேவைப்படும் போது திவ்யா கொஞ்சம் பண உதவி கொடுத்து பண்ணியிருக்கிறா. அவளுடைய மேக்ஸிமம் நார்மலாகவே சேலரி வந்து 50,000 ரூபா வாங்குவா. ஆனால் எங்கள் வீட்டுக்கு வந்து அதிகபட்சம் 5,000 ரூபா 10,000 மட்டும்தான் போட்டு விடுவா. மீதி எந்த ஒரு பணத்தையும் போட்டு விட மாட்டேன். நான் சேவிங்ஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். கொஞ்ச நேரம் அமைதி மாதம் வந்து அவள் குறைஞ்சபட்ச சேலரி 45,000 50 ரெகுலராக வாங்குவாள். ஆனால் எங்களுடைய வீட்டுக்கு வந்து அவள் நார்மலாக போட்டு விடுறது 5,000 ரூபா 10,000 ரூபா தான் போட்டு விடுவா. நாங்கள் கேட்கும்போது என்ன சொல்லுவானா, நான் பத்திரமா சேவ் பண்ணி கோல்டெலாம் எடுத்து வச்சுருக்கேம்மா, நான் மொத்தமாக இங்கே ஒர்க் பண்ணிவிட்டு மேரேஜ் பண்ண வரும்போது நான் மொத்தமாக உங்களுக்கு நகைகளோடு நான் கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொன்னதுனால தான் நாங்களும் சரி பத்திரமா வச்சுருப்பான்னு எங்களுக்கு நம்பி இருந்தோம். இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தது எங்களுக்கே வியப்பூட்டுற மாதிரி இருக்குதுங்க. போலீஸ் விசாரணை பண்ணி தான் எங்கள்கிட்ட சொன்னாங்க. அவங்க தான் எங்கள்கிட்ட செயின் எடுத்தது உண்மைதாம்மா, 1.5 பவுன் செயின் தான் ஆக்சிஸ் பேங்க்கில் வந்து பெங்களூரில் அடகு வச்சிருக்கிறான். நாங்கள் அதை வந்து ட்ரேஸ் பண்ணி பிடிச்சிட்டோம். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு அந்த பையன் வந்து அந்த வீட்டை விட்டு 4:45 கிளம்பி மறுநாள் வந்து அந்த பையன் வந்து என்னை பேச விடுங்க. கார்த்திக் ராஜா வந்து சனிக்கிழமை ஜனவரி 3ஆம் தேதி அந்த வீட்டை லாக் பண்ணிவிட்டு 4:45 வெளியில் போயிட்டு போனேன் அவங்க அக்காவுக்கு தான் கால் பண்ணியிருக்காரு. சனிக்கிழமை மத்தியானம் 2:50 அவங்க அக்காவுக்கு 2 தடவை கால் பண்ணி பேசிவிட்டு அவருடைய ஃப்ரெண்டு விக்னேஷுக்கு கால் பண்ணி கார்த்திக் ராஜா வந்து விவரத்தை சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி நானும் ஒரு பொண்ணு தங்கியிருந்தோம், இந்த மாதிரி அந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்கிருச்சு, அதனால் நான் வீட்டை விட்டு ஒடியாந்துட்டு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணு இருந்த எங்கள் தங்கச்சி இருந்த அட்ரஸே அவனுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிவிட்டு ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாருன்னு சொல்கிறேன். கார்த்திக் ராஜ் சொன்னான்னு சொல்லி எங்கிட்ட போலீஸ்காரர் தான் சொன்னாங்க. இந்த மாதிரி இப்படி தாப்பா விஷயம் எங்களுக்கு முதல்ல தெரிஞ்சிச்சு. நான் போய் போலீஸ்கார்ட்ட கேட்டேன். மறுபடியும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உங்கள் தங்கச்சியும் கார்த்திக் ராஜா வந்து 6 மாதமாகவே லிவிங் டுகெதரில் தனியாக இருந்தாங்கன்னு போலீஸ்காரர் சொன்னாங்க. நான் இருந்தாலும் என்னுடைய அட்வொகேட்டோடைய ஆலோசனைப்படி மறுபடியும் போய் நான் அவள் தங்கியிருந்த ஹாஸ்டலில் செக் பண்ணி பார்க்கும்போது நவம்பர் 7ஆம் தேதி வரைக்கும் அவள் ஹாஸ்டலில் இருந்து டெய்லி சைன் பண்ணியிருக்கிற ஃபுட்டேஜ் என்கிட்ட காமிச்சாங்க. மறுபடியும் நான் போலீஸ்கிட்ட போய் கேட்டேன், என்னங்க 6 மாதம் சொல்கிறீங்க, 1.5 மாதம் தான் ஆச்சுன்னு சொன்னதுக்கு அவங்க ரிப்ளை எதுவுமே கரெக்டாக எனக்கு பண்ண கிடையாது. அவங்க எந்த ஒரு கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ண மாதிரி எனக்கும் தெரியல. அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷன்லேயே எனக்கு கொஞ்சம் சந்தேகமாகவும் இருக்குது. இதுக்கு எனக்கு மாண்புமிகு முதலமைச்சரும் நம்ம நீதிபதி ஐயா அவர்களும் இதை திரும்பி ரீஇன்வெஸ்டிகேஷன் பண்ணி எனக்கு ஒரு நல்ல நீதியை வாங்கி தருமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். அதாவது சார் அல்டாஃப்ங்கிற பையன் வந்து அந்த ஏர்டெல் ஆஃபீஸில் வேலை செய்கிற பையன். அவன்கிட்ட போய் நான் மறுபடியும் தனியாக இன்வெஸ்டிகேஷன் போது அல்டாஃப் என்ன சொன்னான்னா, எனக்கு ஃபோன் பண்ணது முதல்ல ஃபோன் பண்ணது அல்டா ஃபோன்லேருந்து யாருன்னு கேட்கும்போது அல்டா ஃபோன்லேருந்து போலீஸ்காரர் தான் பேசினார். அல்டாங்கிற ஒரு பையன் சொல்லி நாங்கள் இந்த மாதிரி ஏர்டெல் நிறுவனத்துலேருந்து பேசுகிறேங்க, நீங்கள் ஃபோன் மட்டும் இந்த போலீஸ்கார் பேசுகிறேன், போலீஸ்கார் இந்த மாதிரி நான் பேசுகிறேன்னு சொல்லி போலீஸ்காரர் தான் எங்கள்கிட்ட டேரெக்டாக பேசினார். அது பேசுனது உண்மையிலே போலீஸ் தானா அல்டாப்பாங்கிறது எனக்கு உண்மையிலேயே தெரியலை. நான் நேரடியாக காவல் நிலையம் எந்த ஸ்டேஷன் கேட்கும்போது T1 அம்பத்தூர் ஸ்டேஷன் வந்துருங்கன்னு சொல்லும்போது நான் நேரடியாக வந்ததுக்கப்புறம் தான் என்னால் இதை நம்பவே முடிஞ்சிச்சு. ஏன்னா நான் வேறு யாரோ ஒரு பொண்ணு அப்போ அல்டாப் இல்லை அவங்க.
சார் நான் அல்டாப்பு மறுபடியும் போய் போலீஸ் மூலியமாக போகாமல் நான் வேலை செஞ்ச ஆஃபீஸுக்கு போய் யார் அல்டாப்புன்னு சொல்லி போய் கேட்டேங்க. அப்போ அந்த பையன் என்ன சொன்னான்னா, இந்த மாதிரி உங்கள் தங்கச்சியும் கார்த்திக் ராஜாவோடைய மொபைலும் காலையிலேருந்தே சுவிட்ச் ஆஃப்னு வந்துச்சுங்க. திரும்பி நான் யார் கூப்பிட்றேன்னு தெரியாமல் 5 மணிக்கு ஈவினிங் ஒரு 5 மணிக்கு போல் உங்கள் அக்கா கூப்பிட்டு நான் விவரத்தை சொன்னேன். காரணம் என்ன, போஸ்ட்பெய்டு சிம்மில் உங்கள் அக்காவுடைய சிம் இருந்துச்சு, நம்பர் இருந்துச்சு, கால் பண்ணி சொன்னேன் அப்படின்னு சொன்னேன். மறுபடியும் அக்கா என்ன பண்ணா, என்கிட்ட கால் பண்ணி சொன்னான், இந்த மாதிரி தங்கச்சி போன சுவிட்ச் ஆஃப் இருந்தோன்னே என்ன விஷயம் சொல்லி நான் உடனே யார் கால் பண்ணி சொன்னால் அல்டாப் நம்பர் சொல்ல. திரும்பி நான் அல்டாப்பு கால் பண்ணும்போது அல்டாப் இந்த மாதிரி சொல்லும்போது பக்கத்தில் உள்ள போலீஸ்கார்ட்ட ஃபோனை கொடுத்துட்டான். இந்த மாதிரி நான் 52 T1 நிலையத்துலேருந்து பேசுகிறேன்ப்பா, திவ்யாங்கிறது யாருன்னு கேட்டாங்க. என்னுடைய தங்கச்சி தாங்க சார் சொன்னோன்னே, இந்த மாதிரி அந்த பொண்ணு வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க, நீங்கள் உடனடியே கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஃபோனை வச்சுட்டாங்க சார். அதுக்கு பிறகு நாங்கள் போனோம் சார், நானும் எங்கள் வீட்டுக்காரங்க ஃபைனலாக போலீஸ்காரர் இப்போ என்ன சொன்னாங்கன்னா, என்கிட்ட அந்த பையனை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி செயினை எடுத்ததை போலீஸ்காரர் முதல்ல கன்ஃபார்ம் பண்ணும்போது என்கிட்ட ஏசி சார் ரூபன் சார் என்ன சொன்னாருன்னா, அந்த பையனை வந்து செயின் எடுத்தது கன்ஃபார்ம் தான், அவன் தங்கச்சியை கொள்ளாட்டினாலும் அவனுக்கு 10 ஆண்டு சிறை தண்டனை நானே வாங்கி கொடுத்துருந்தாலும் நீங்கள் தைரியமாக இருங்கன்னு சொல்லி என்கிட்ட ஏசி சார் ரூபன் சார் சொன்னாருங்க. திரும்பி அந்த பையன் வந்து அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த பையன்ட்ட ஏசி சார் பேசிட்டு, ஏசி சார் 306 அந்த பையனே சொன்னார், 2 பேரும் சண்டை, அந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்கிடுச்சு, அப்போ நான் அங்கே தான் இருந்தேங்கிறத அந்த பையனை வாக்கு மூலமாக கொடுத்து, அந்த செயினை நான் தாங்க எடுத்துகிட்டு போனதுங்கிறத இந்த பையன் வாக்கு மூலமாக கொடுத்து, ஏசி சார் சொல்லும்போது இந்த மாதிரி 2 இதையும் அவனே ஒத்துக்கிறான், இதை மறுபடியும் கிராஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவோம்னு சொல்லிட்டு 306 350 இதுமாரி ஃபைல் பண்ணுங்கன்னு சொல்லி ஏசி சார் போனாருங்க. திரும்பி மறுபடியும் அவருடைய வக்கீல் உள்ளே போய் ஸ்டேஷனில் என்ன பேசினாருன்னு தெரியல, 306 மட்டும் போட்டுட்டு இந்த செயினை எடுத்ததுக்கான ஒரு ஆதாரமே இல்லாமல் மறுபடியும் இந்த கேஸ் மூவ் ஆகிட்டு இருக்குதுங்க. ரிமாண்ட் ஆகிட்டார் 15ஆம் தேதி, ஜனவரி 15 அந்த பையனே வந்து வக்கீலோட வந்து ஆஜராகிட்டாங்கண்ணா. ஆஜராகி இப்போ ரிமாண்டில் பண்ணிட்டாங்கண்ணா. இப்போ ரிமாண்டில் இருக்கிறானா இல்லையாங்கிறது எனக்கு இன்றைக்கி வரைக்கும் தெரியலைங்க சார். நான் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கேட்டால், நீ எதாக இருந்தாலும் கோர்ட்டில் பார்த்துக்க, எங்கள்கிட்ட எந்த ஒரு இதுவும் கேட்காத, ஆல்டர்னேட்டிவ் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, அதோடைய காப்பியாச்சும் கிடைக்குங்களாங்க சார் அப்படின்னு கேட்டால் அதுவும் என்கிட்ட எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அந்த நகலை என்கிட்ட காவல்துறை வந்து என்கிட்ட தர மாட்டேங்கிறாங்க. இது என்னுடைய அட்வொகேட்டும் மேம் பிரசிலா பண்டி மேடம் தான் இந்த கேஸை வந்து இப்போ அவங்க தன்னார்வமாக முன்னாடி வந்து எனக்கு நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களும் இந்த கேஸை நான் ஃபைல் பண்ணி உனக்கு நல்ல நீதி நான் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க தான் என்னுடைய அட்வொகேட்டாக இப்போ செயல்பட்டு இருக்காங்க, கரண்டில் இருக்கிறாங்க சார். சார் நம்மளோட அட்வொகேட்டு அவங்க கிராஸ் வெரிஃபிகேஷன் நான் பண்ணிட்டு தான் இப்போ இருக்கிறேன். அந்த பையன் வந்து எனக்கு தெரிஞ்சு கொலை பண்ணியிருப்பாங்கிறது சந்தேகமாக தான் இருக்குது சார். அவங்களுக்கு தெரியுங்க சார். அவங்க இப்போ கேஸை வந்து T1 51 ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அந்த கோர்ட்டில் தான் போட்டிருக்கிறாங்க. அதோடைய நகலை கேட்டு ஃபைல் பண்ணியிருக்கப்பா, நகல் இன்னும் என் கைக்கு வரல, நகல் வந்த உடனே நான் அந்த கேஸ் என்ன ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லிடுறேன் அப்படின்னாங்க. மறுபடியும் என்னுடைய சார் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்னுடைய கையில் வந்துருச்சுங்க. இப்போ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் என்ன எனக்கு கொஸ்டின் ஆகுதுன்னா, அந்த இப்போ தங்கச்சி வந்து ஒரு அப்ராச்மெண்ட் டைம் கூட அதில் டைமே போடாமல் பாடியை வந்து என்றைக்கு வாங்கினாலும் அதிலிருந்து அதோடைய ஸ்டேட்டஸ் சொல்கிறாங்க. 4ஆம் தேதி வந்து நாங்கள் பாடியை வந்து இப்போ கைப்பற்றியிருந்தோம். ஒரு நிமிஷம், பாடியை 4ஆம் தேதி நாங்கள் கைப்பற்றணும். அதுக்கப்புறம் நாங்கள் இந்த டயத்தில் வந்து இது லேப் ரிப்போர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போன ஸ்டேட்மெண்ட் தான் இருக்குது. அன்னைக்கு நைட்டு தங்கச்சி எத்தனை மணிக்கு இறந்துருக்கிறா, இந்த மாதிரி எக்ஸாக்ட் எந்த ஒரு டயத்தையும் அவங்க குறிப்பிட கிடையாது. என்ன நடந்திருக்குது இங்கே அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் இல்லாமல் சிம்பிளாக ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதை என்னுடைய அட்வொகேட் மேடத்திட்டே நான் கேட்டதுக்கு என் மேடம் என்ன சொன்னாங்கன்னா, இந்த ரிப்போர்ட்டே நம்ம கிராஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். காரணம் என்னென்னா, 3ஆம் தேதி இறந்துருந்தா 3ஆம் தேதி எத்தனை மணிங்கிற ஒரு டைம் ஒரு அப்ராச்மெண்ட்டாச்சு அதில் போட்டிருப்பாங்கப்பா. இதில் எந்த ஒரு டைமும் குறிப்பிடாதனால இதையும் நம்ம நீதிபதி அவர்கள்ட்ட எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம திரும்பி ரீபோஸ்ட்மார்ட்டமோ இல்லை அதை ரீஇன்வெஸ்டிகேஷனோ நம்ம இந்த கேஸை பண்ண சொல்லலாம் அப்படின்னு சொன்னாங்க சார். பாடியை வந்து கிறிஸ்தவ முறைப்படி நாங்கள் நல்லடக்கம் நம்ம ஒரு சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் உள்ள நம்ம கிராமத்தில் தாங்க சார் அடக்கம் பண்ணி வச்சுருக்கோங்க சார். அதை திருப்பி எடுக்கணும் சார். திருப்பி போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணுவோம் சார். அது திருப்பி முதலமைச்சர் நான் பெத்த மவளே, நான் பெத்த கிரி மவளே, பெத்த மவளே. இது வந்து திவ்யாங்கிறது என்னுடைய தங்கச்சி. எதையோ கழட்டிட்டு போகிறாங்க. மர்மமான முறையில் இருந்தது.
என்னுடைய தங்கச்சி வந்து தற்கொலை பண்ணவே கிடையாதுங்க. ஏன்னா என்னுடைய சொத்து வட்டாரத்தில் எல்லாத்தையும் நானும் பார்த்துட்டு நேரடியாக போதேன். இது மர்மமான ஒரு முறையில் இது கொலை நடந்திருக்குது. இதுக்கான தக்கவான நீதியையும் அந்த பையனுக்கு அதிகபட்ச தண்டனை கொடுக்கறது மூலியமாக இதுக்கு மேலே நம்ம சென்னைக்குள்ள எந்த ஒரு பொண்ணுக்கும் நடக்காமல் நம்ம தென் மாவட்டத்திலிருந்து இங்கே பிழைக்க வர பெண்களுக்கு பாதுகாப்பு தரும் அடிப்படையில் அந்த பையனுக்கு அதிகபட்ச தண்டனையாக மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை கொடுத்து நம்ம முதலமைச்சர் ஐயா இதை வழங்குமாறு நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.